தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை நீடிக்கும் இலங்கை மீதான தீர்மானத்துக்கு 22 நாடுகள் இணை அனுசரணை ஜெனீவா பேரவையில் இன்று முன்வைப்பு 8ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுக்கப்படும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புதிய பேரணி இன்று நிறைவேறும் என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மனித உரிமைகள் மேம்பாடு இலங்கையின் தீர்மானம் 22 நாடுகள் கைகோர்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஆணையை நீடிப்பதற்கான திருத்தப்பட்ட வரைவில் இணை அனுசரணை வழங்க 22 நாடுகள் கையொப்பமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரைவு தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்களாக பிரித்தானியா, கனடா, மலாவி, மொனினெக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இருந்த விவகாரம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவ்வாறு இருக்கதான் இப்போது இந்த ஐநா அறிக்கை தொடர்பான விவகாரங்கள் இலங்கையிலும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாற இன்று அந்த தீர்மானம் வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் அக்டோபர் 1ஆம் தேதி என்று சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்துக்கு இணை அனுசரணைகளாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இலங்கை தீர்மானத்தை ஆதரிக்கும் 22 நாடுகளில் 10 நாடுகள் தற்போதைய சுழற்சிக்கான ஐக்கிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த தீர்மானம் அக்டோபர் 8ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. அதேவேளை ஆணை நீடிப்பு இலங்கையை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மனித உரிமைகள் பேரவையின் மேற்பார்வையில் கீழ் வைத்திருக்கும். அதே நேரம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்தின் காலமும் இந்த தீர்மானத்தின் மூலம் நீடிக்கப்படும். புதிய தீர்மானம் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளையும் நாட்டின் பல தசாப்தங்களாக பிளவுபடுத்தும் இனவெறி அரசியல் மற்றும் இன மோதல்களின் விளைவாக ஏற்பட்ட தீங்கல் மற்றும் துன்பங்களை ஒப்புக்கொள்வதையும் வரவேற்கிறது. எனினும் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை சட்டத்தின் பயன்பாடு மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்யப்படும் வரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டியதன் அவசர தேவையை எடுத்துக்காட்டுகிறது. சர்வதேச உதவியை நாடவும் இது அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. இது ஒரு சுயாதீனமான பொது வழக்கறிஞர் அமைப்பை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பாராட்டு ஒப்புக்கொள்கிறது. எனவே அதே நேரத்தில் இது முற்றிலும் சுயாதீனமாகவும் பயனுள்ளதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இது அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் இந்த பிரேரணையானது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அவகாசம் வழங்குகின்ற பிரேரணையாக இருக்க போவதாக தான் பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள்.